Good afternoon, aspirants. Welcome to my channel AIMRT Academy. This is Ganesh Kumar from Tamil Nadu. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் எக்ஸாம் பற்றி பார்ப்போம். ஸோ இதோட ஆன்சர் கீ டிஸ்கஷன் பற்றி பார்ப்போம். மெக்கானிக்கல். ஸோ இது வந்து டிஆர்பி போர்டு மூலிமா நமக்கு எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து இந்த வெப்சைட்டில் நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் ஷீட்டை அவங்க அட்டன் பண்ணவங்க சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று நமக்கு ஆஃப்டர்நூனில் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா, அப்ஜெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். இன்றைக்கி 17th டேட்டு. ஸோ 21/8 நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 21 மார்னிங்குள்ளேயே முடிச்சிடுங்க எல்லாத்தையுமே. சரிங்களா, அதுக்குள்ளே சர்வர் இது லோடு லேட் ஆகிட போகுது. அது ஸ்டாண்டர்ட் புக் மூலிமா தான் நீங்கள் ஒரு அப்ஜெக்ஷன் அப்லோட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இது தியரி ஆஃப் மிஷின் ஒரு புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் பேஜ் எடிஷன் நம்பர் இருக்கணும். 14th எடிஷன். இது எடிஷன் இயர் கேட்பாங்க, அது இருக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள். இது எக்ஸாம்பிள் தான். தியரி ஆஃப் மிஷின்ஸ் இதை கொடுத்து நம்ம இங்கேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம், என்ன மாற்ற போகிறது, என்ன சேலஞ்சுன்னு சொல்லி. அங்கே உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பாங்க சேலஞ்ச் பண்ணுறதுல. அங்கேயும் நீங்கள் போட்டுக்கலாம், இங்கேயும் கொடுத்துக்கலாம். இங்கே வேணும்னா இங்கேயும் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் அங்கே கொடுத்தா கூட ஓகே. ஆனால் இங்கே கொடுக்குறது நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து F=μr. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏடிஎஸ் வந்து டேரக்டிவ் ப்ரொஃபஷனாக இருக்கும். ஸோ இல்லாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை சேலஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் லிங்க் இந்த வீடியோ முடிச்சுன்னே கொடுப்பேனா. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் க்ளியர் பண்ணவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு 30 மார்க்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸு 1.5 மார்க்ஸில் நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. 1.5 மார்க்ஸ் ஈச் கொஷின்ஸு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12 கொஷின்ஸ் எடுக்கணும். 12 கொஷின்ஸ் எழுதி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 18 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பாஸ் ஆகிடலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து இதுவரை எலிஜிபிலிட்டி மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 120 கொஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. மேக்ஸ் வந்து 30 வரும், ப்ளஸ் ரிமைனிங் வந்து நமக்கு மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸு. ஸோ இதில் வந்து ஈச் வந்து 0.5 மார்க்ஸ் கேரி ஆகும். டோட்டல் 60 மார்க்ஸ் நமக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் பார்த்திங்கன்னா நமக்கு 60 மார்க்ஸ் டெக்னிக்கலு. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் வந்து 20 மார்க்ஸு. அடுத்து வந்து இன்டர்வியூ 20 மார்க்ஸ். டோட்டலாக 100 மார்க்ஸ் வருது. ஸோ மேக்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ணிங்களுக்கு நல்லா போஸ்டிங் வந்து நல்லா கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி மேக்ஸில் நீங்கள் ஒன்றும் இதாக கம்மியாக பண்ணிக்கிறனாலும் கவலைப்பட தேவையில்லை. 1:5 சம்திங் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதை மறந்துட்டேன்னா. இந்த இதில் ப்ரெசன்டேஷனில் இன்டர்வியூவில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணிங்கனாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அடுத்து வந்து பேப்பர் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருக்கேன். தெரியாத கொஸ்டின் குரூப்பில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து 3 forces F1, F2, F3 acting on a body shown in below. The magnitude of the force F3 is 400 Newton. கரெக்ட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா F1 = F2ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்ஸ் வெக்டார் F is equal to 10I + 5J - 8K. The point of application of the force moves from the point 2I + K to the point 4I - J - 4K. தான் ஒர்க் டன் கேட்குறாங்க. ஸோ மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஈஸி தான் இது, நான் போடல. இது ஆன்சர் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து a force of weight 70 Newton is placed on a rough plane. சரிங்க, ஒரு ரஃப் ஹரிசாண்டல் பிளேனில் ஒரு பாடி வெயிட் 70 Newton ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் மூவ்ஸ் த பாடியான ஹரிசாண்டல் பிளேனில் மூவ் பண்ணும்போது ஒரு புஷ் 20 Newton இன்க்ளைண்டாக நமக்கு நடக்குது. இது 20 டிகிரின்னு சொல்லிட்டாங்க ஹரிசாண்டல் பிளேனை பொறுத்து. அப்போது இதோட ஃப்ரிக்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி பார்ப்போம். நம்ம cos 20 நமக்கு 0.9397 சொல்லிட்டாங்க. சைன் வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் வந்து வெயிட் நமக்கு ஆப்ஜெக்ட் பிளேனை வச்சு நமக்கு 70 Newton ப்ளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒரு இன்க்ளைண்டாக ஒரு புல் கொடுத்துருக்காங்க. அது வந்து 20ன்னு சொல்லிட்டாங்க. அதோட டிகிரி வந்து 20 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மியூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. F=μன்னு நமக்கு தெரியும். ஸோ சமேஷன் ஆஃப் y ஃபோர்ஸஸ் Fy = 0ன்னு வச்சு நம்ம ஒயின்னு எடுக்கும்போது எப்பவும் சைனில் தான் எடுப்போம். அப்போது 20 Newton 20 sin 20 + 70. ஸோ வெர்டிக்கலாக இருக்கிற ஃபோர்ஸஸ் நம்ம எடுத்துக்குவோம் = n. அப்போ என்ன நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் அதை வச்சு. ஏன்னா sin 20 சொல்லிட்டாங்க. அடுத்து சமேஷன் ஆஃப் Fx = 0. ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஹரிசாண்டல் இருக்கும்போது நம்ம காஸ் தான் எடுப்போம். இப்போ 20 cos 20 டிகிரி = F. Fங்கிறது F=μn. ஸோ அது போட்டோம். ஸோ 20 cos 20 இதில் n ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. அப்போது 20 cos n/n போட்டு ஆன்சர் வந்து 0.2
2446. ஸோ ஆன்சர் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பெல்ட் இஸ் அ ரன்னிங் ஓவர் அ புள்ளி ஆஃப் அ டயமீட்டர் 120 சென்டிமீட்டர் அட் 200 RPM. டைட் சைட் டென்ஷன் 3000, ஸ்லாக் சைட் சொல்லியாச்சு 1265. பவர் டிரான்ஸ்மிட்டர் கேட்குறாங்க. ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டர் என்ன, இதுக்கு வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி நோடு ஈஸி தான் இந்த சம்மு. ஸோ இதை நான் போடல, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து எ பாடி இஸ் ரொட்டேட்டிங் வித் ஆங்குலர் வெலாசிட்டி 5. ஓகேங்களா. அப்புறம் ஒரு 4 செகண்ட் கிடச்சி என்ன ஆகுதுன்னா 13 ரேடான் பர் செகண்டில் சுற்றுதுன்ட்டாங்க. இப்போ இதோட ஆங்குலர் ஆக்சிலேஷன் கண்டுபிடிங்கிறாங்க. இது சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ இங்கே பாருங்கள், இனிஷியல் வெலாசிட்டி 5, ஒரு 4 செகண்ட் கழிச்சு 13 ஆயிடுது. இதோட ஆங்குலர் ஆக்சிலேஷன் கேட்குறேன். ஆங்குலர் ஆக்சிலேஷன் என்ன, நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி டைம். ஸோ டைம் என்ன எடுத்துக்கோம், 4ன்னு கொடுத்துட்டோம். இனிஷியல் வெலாசிட்டி 13, சரி இனிஷியல் 5, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 13. ஓகேங்களா. அப்போ 13 = 5 + ஆல்ஃபா இன்ட்டு டி. ஸோ போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா a body mass 500 gram is dropped from a horizontal floor from height 18 meter. The ball rebounds. அப்புறம் இம்பேக்ட் ஆகி மேலே குதிச்சு போகிறது height 8 மீட்டர் சொல்லிட்டாங்க. இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நான் சால்வ் பண்ணல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன்னா v2 - v1 by ஓகேங்களா, v2 - v1 by u1 - u2. ஸோ இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாஸ் 200 கிராம் ட்ராவலிங் 200 kg ட்ராவலிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி 5. அதை லைன் கொலைட் ஆகி நமக்கு ஸ்டேஷனரி மாஸ் m2 வந்து 500 கிராம்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் த கொலிஷன் போத் த மாஸ் ட்ராவல் டுகெதர் வித் சேம் வெலாசிட்டி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நமக்கு ஆன்சர் சி தான். ஸோ இந்த மாடலில் வேறு ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தேன். ஸோ அதை எழுதியிருக்கேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷனை எவாப்பரேஷன் பை அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2 சைடில் வரும். சரிங்களா, வியில் தொடங்கி. ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம கேட்பாங்க. கிவன் வந்து பார்த்திங்கன்னா v1 = v2. ஸோ ஆஃப்டர் இம்பேக்ட் நமக்கு u1 வந்து 5 மீட்டர் per செகண்டில் போகுது. ஆஃப்டர் இம்பேக்ட் நமக்கு சேமாக தான் போகும். ஸோ அப்போ v - v by 5 - 0 போட்டு 0. அப்போ ஆன்சர் வந்து ஃபைனல் வெலாசிட்டி சேம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ what is a material element is subject to the biaxial system shown in the diagram. சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா தான் இது. ஸோ 1 - e = sigma x minus Poisson ratio into sigma y. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, a cylindrical thin drum 1 மீட்டர் டயாமீட்டர் 5 மீட்டர் ஸ்பேன் ஆஃப் அண்ட் ஷெல் திக்னஸ் 12 mm. இன்டர்னல் ப்ரெஷர் சொல்லிட்டாங்க, இ கொடுத்துருக்காங்க, பாய்சன் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ டயாமீட்டர் டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மீட்ரு, ரேடியஸ் வந்து d/2ன்னு போடுவோம். 5 ஷெல் திக்னஸ் சொல்லிட்டாங்க, இன்டர்னல் ப்ரெஷர் சொல்லிட்டாங்க, யங்ஸ் மாடல் சொல்லிட்டாங்க. ஸோ பாய்சன் ரேஷியோ சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு தின் சிலிண்டர் ஷெல்லோட இன்டர்னல் ப்ரெஷரோட ஃபார்முலா என்னென்னா, நமக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் = PD/T. ஸோ வந்து இங்கே PR/Tன்னு போடுவோம். நம்ம டியை மாற்றினால PR/Tன்னு போட்டு நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஒரு ஸ்ட்ரெயின் ஊப் ஸ்ட்ரெஸ்ஸோட இது தெரிஞ்ச சர்க்கம்ஸ்டன்ஷியல் ஸ்ட்ரெஸ். அடுத்து ஊப் ஸ்ட்ரெயின் வந்து ஊப் ஸ்ட்ரெயின் = 1/e sigma h minus Poisson ratio into sigma L. ஸோ அப்போ லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா PV by நமக்கு வந்து PR/2T. ஓகேங்களா. இதை வந்து நம்ம அடுத்து திருப்பி நம்ம சின்னது பண்ணிக்கலாம். அப்போ sigma h/T, sigma Lனா sigma h/T. இப்போ நமக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயின் பார்த்திங்கன்னா 1/e = sigma h minus sigma into sigma h/T. இந்த இது வந்துருச்சு நமக்கு. சிக்மா இல்லை, இங்கே இதோட இது இங்கே வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை இன்னும் நம்ம sigma h/e = 1 - காமனாக எடுத்து sigma/2ன்னு மாற்றிக்கலாம். இதை காமனாக எடுத்து அடுத்து சேஞ்ச் இன் டயாமீட்டர் தான் நம்ம கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் டயாமீட்டர் = லாங்கிடியூடல் ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயின் இன்ட்டு டயாமீட்டர். அவ்வளோதான். இப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயின் இன்ட்டு டயாமீட்டர் போட்டோம் ஃபார்முலா. இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருந்தாங்க 125 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேங்க. ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ்ஸு டிவைட் பை இ, அது வச்சாலே நம்ம போட்டுட்டு போயிடலாம். அவ்வளோதான். 125 வந்துருச்சா. அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்து எதுக்கும் நம்ம பார்க்க தேவையில்லை, போட்டுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் உங்கள் சிம்பிள் ஸ்டெப் தான். 1/sigma/2 இதோட இது 1000 டயாமீட்ரு, 1 மீட்ரு சொல்லிப்போமா. ஸோ அது அப்போ அதை காமன் எடுத்துக்கிறாங்க. 125 d/, இதை டினே மாட்டிட்டாங்க 1/sigma/T. ஏன்னா அவன் கொஸ்டினில் கேட்ட மாதிரி மாற்றிருக்காண்டி, ஆன்சர் ஆப்ஷனில் கொடுத்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த சமம் நீங்கள் வந்து
சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ சொல்லியிருக்கான். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து 34. A bar made up of 2 or more bars of equal length but of different material rigidly fixed with each other behaving as one unit for the compression or extension is called composite bars. ஸோ காம்போசிட் பார்ஸ்னால் 2 டிஃப்ரெண்ட் பார்ஸ். ஸோ அது வந்து கரெக்டுன்னு சொல்லிக்கலாம். அடுத்து ஆக்சியல் லோடு இன் ஈச் பார் இஸ் சேம்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ ஆக்சியல் லோடு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் வில் பி ராங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா cantilever AB length L carrying a uniformly distributed load along W per unit length over the entire length of the cantilever beam. ஓகேங்களா. இந்த ஆர்டின் ஆஃப் பானம் பெண்டிங் மூமெண்ட் கர்வ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து பேரபோல். நெக்ஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் 6 மீட்டர் இது. ஸோ இது வந்து இஏசி கொஷின் நினைக்கிறேன். இஏசியோ கேட்லேயே இதில் வரும் இந்த கொஷின் இந்த டைப்பில். ஸோ ஓகே, இதுக்கு அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் வந்து கிரிப்ளிங் லோடு உங்களுக்கு தெரியும். இது நமக்கு ஃபார்முலா தான் 4 கண்டிஷன் வரும். ஸோ 1 and fixed, அதர் அண்ட் இன்ஜிட் கண்டிஷன் வந்து 2π² EA/L². நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எத்தனை லிங்க் அதெல்லாம் கிடைச்சி நம்ம ஃபார்முலாவில் போட்டோம்னா 3n - 2j - hன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டோம்னா ஆன்சர் வந்து 1. அடுத்து வந்து a slider moves with a uniform velocity v and a revolving link of length r with the angular velocity omega. The Coriolis component of acceleration, Coriolis component 2vw. ஸோ Coriolis component of acceleration கேட்குறாங்க. ஸோ ரிவால்விங் லிங்க். ஸோ ஒரு ஸ்லைடர் மூவ் ஆகுது, அது யூனிஃபார்ம் வெலாசிட்டி v, ரிவால்விங் லிங்க் வித் லென்த் l, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நமக்கு வந்து 2ωw பர்பண்டிகுலர் டு த லிங்க். ஏசி கொஷின் ஐ திங்க். அடுத்து எபிசைக்கிளிக் கீட்டை நாம் வந்து 2a and b 30 and 40 டீத் கொடுத்துட்டாங்க. The arm rotates about the center of gear A and a speed of 80 counter clockwise. What is the speed of gear B? If a gear A fixed. ஸோ இந்த சம்மு பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸோ ஆம் ஏ சரிங்களா. நமக்கு கீர் ஏ வந்து பார்த்திங்கன்னா 30 பல்களும் பி வந்து 40 பல்களும் இருக்குது சரிங்களா. ஸோ இதோட அந்த எபிசைக்கிள் கீட்டின் எப்படி இது பண்ணோம்னா டிஏ டீத் வந்து 30, டிபி இதோட டீத் வந்து 40 சரிங்களா. 80 ஆர்பிஎம் வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுதுன்னு சொல்லியிருக்காங்க எண்ணி. ஓகேங்களா. இப்போ நம்ம ஏ ஃபிக்ஸ்டு 3 கண்டிஷன் நம்ம எடுத்து எழுதிக்குவோம். ஆம் ஏ, கீர் ஏ, ஆம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு, அடுத்து கீர் ஏ, கீர் பி. ஸோ எப்போவுமே இந்த 0 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 0 அப்போ இங்கே 1 கீர் வந்து நம்ம சுற்றுறது 1, கீர் ஏ வந்து சுற்றுறது கவுண்டர் கிளாக் வைஸ் 1 சொல்லுவோம். இது கவுண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது டிபி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஒரு கீர் இதில் சுற்றினா இது ஆப்போசிட்டில் சுற்றும். கீர் பாக்ஸோட கான்செப்ட் அதே தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது 30 மைனஸில் இருந்தால் கவுண்டரில் சுற்றினாலும் இங்கே மைனஸ் போடுவோம். இங்கே வந்து நம்ம TA/TBன்னு போடுவோம். -TA/TB. அப்போ இதோட 30 பற்கள் டிவைடட் பை 40 பல் போட்டுக்குவோம். அடுத்து வந்து அடுத்த கண்டிஷன் இன்டூ எக்ஸ்ன்னு பட்டு போடுவோம். அப்போ 0 × x நமக்கு 0ன்னு வந்துடும். அப்புறம் இது இன்டூ எக்ஸை எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு இது கூட இன்டூ எக்ஸை இன்டூ பண்ணிடுவோம். அடுத்து வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுவோம், ப்ளஸ் ஒய்ன்னு போடுவோம். ப்ளஸ் ஒய் போட்டு எக்ஸ் ஆல்ரெடி எக்ஸ் இருக்கா, ஸோ வந்து ப்ளஸ் ஒய்ன்னு பண்ணிடுவோம். அப்புறம் இது கூட வந்து மைனஸ் இருக்கா, அப்போ வந்து நம்ம முன்னாடி ஒய்ன்னு போட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே ப்ளஸ் ஒய் பண்ணுவோம், இன்டூ எக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை கண்டிஷன் எல்லா சம்முக்கும் இது ஸ்டாண்டர்டாக நம்ம இப்படி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ப்ளஸ் எக்ஸ் இந்த கடைசி கண்டிஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒய் ப்ளஸ் எக்ஸ் எடுத்துக்குவோம். டோட்டல் ஸ்பீட் ஆஃப் ஏ 0, எக்ஸ் ப்ளஸ் 80 = 0, எக்ஸ் வந்து -18 வந்துடும், 18 கிடச்சிடும். அடுத்து ஸ்பீட் ஆஃப் பி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் ஒய் மைனஸ் 30/40 கேன்சல் ஆகிடுச்சு 0, 0. அப்போ -3/4 இன்ட்டு ஒய் வந்து -80 ப்ளஸ் இதுவுமே நமக்கு 80. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு நமக்கு இது இன்ட்டு இது எக்ஸு இன்ட்டு கிடையாது எக்ஸு. அப்போது போட்டு நமக்கு ஆன்சர் வந்து 140 கவுண்டர் கிளாக் வைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ஃபேமஸ் கொஸ்டின் தான். நமக்கு இன்வாலிட் இதுனா ப்ரெஷர் ஆங்கிள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் த்ரூ அவுட் த என்கேஜ்மெண்ட், அவ்வளோதான். கான்ஜுகேட்டில் வந்து ஆப்போசிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரைமரி அண்ட் செகண்ட் ஃபோர்ஸ் அண்ட் கப்புள்ஸ் ஆர் இன்ஹேர்ட்லி பேலன்ஸ்டு, எல்லாமே இதில் பேலன்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. 6 சிலிண்டர் என்ஜின். ஸோ இது வந்து இஏசி கொஸ்டின், இதுவுமே நம்ம கேட்டிருக்காங்க இஏசி. தின் சிலிண்டர் இது கேட் கொஸ்டின். A thin circular disc rolls on a plane surface along a straight path with a uniform ஸ்பீடில் போகுது. ஒரு காரே வச்சுக்கோம் சரிங்களா. A circle rolls on a plane surface on a straight path with a uniform speed, காரோட டயர். Which of the following statement is true?
சென்டர் ஆஃப் த டிஸ்க் has ஜீரோ ஆக்சிலேஷன். இதில் என்ன கண்டிஷன் நமக்கு சென்டர் ஆஃப் டிஸ்க் வந்து ஜீரோ ஆக்சிலேஷனுங்கிறது கரெக்டாகும். சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலேஷன் இருக்குங்க சொல்கிறாங்க, சென்டர் ஆஃப் டிஸ்கில் இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டிஸ்க் ஹேவிங் சேம் வெலாசிட்டிங்கிறாங்க, அதுவும் இல்லை. ஸோ கடைசி கரெக்டான ஆன்சர் டி. இது வந்து நமக்கு ஃபார்முலா, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன, √(k/2m). நெக்ஸ்ட்டு கன்சர்வேட்டிங் வைப்ரேட்டிங் பாடி டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு என்ன, கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டிஸ்பிளேஷன் எனர்ஜி நம்ம சில பேர் போட பார்ப்போம், அது வராது. நெக்ஸ்ட்டு இதுவுமே நமக்கு ஃபார்முலா. த ரேஷியோ ஆஃப் 2 successive oscillation is constant in under damped system as expressed in the term of damping ratio. ஸோ இது நமக்கு ஃபார்முலா. ஸோ எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட், if a resistance is neglected while in executing small oscillations of the acceleration of a bob of simple pendulum at the midpoint of the, ஸோ மிட்பாயிண்டில் சிம்பிள் பெண்டலம் என்ன கண்டிஷன், நமக்கு ஆக்சிலேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும், வெலாசிட்டியும் நமக்கு ஜீரோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டிங் சிஸ்டம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி பற்றி கேட்குறாங்க, கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதம் நடுவில் கொடுத்துட்டாலே நமக்கு வந்து இது பேரல் கண்டிஷனில் வரும். அப்போ K1 + K2 இங்கே வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 150 × 100 1500 15,000 + 5,000 20,000 வரும். ஸோ √20,000. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி √k/m ஸ்டிஃப்னஸ் 20,000 by மாஸ் வந்து 2 kg 2 கேன்சல் ஆகிடும் 10,000. ஆன்சர் வந்து √10,100. நெக்ஸ்ட்டு, எ ஸ்பீட் ஆஃப் ஷாட் இஸ் இன்க்ரீஸ் ரேப்பிட்லி பிகாயிண்ட் த கிரிட்டிக்கல் ஸ்பீட். கிரிட்டிக்கல் ஸ்பீடு பிகாயிண்டில் இருக்குது அப்போ வந்து கண்டிஷன் நமக்கு ω/ωn 3 கண்டிஷன் வரும், ஈக்குவல் கிரேட்டர். ஸோ அப்போ ஆஃப் த ஸ்பீட் இன் டைரக்ஷன் கேட்கும்போது நெகட்டிவ்னு சொல்கிறாங்க, ஆன்சர் பி. அடுத்து வந்து எ கவர்னிங் ஈக்குவேஷன் ஆஃப் சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்து டேம்பிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம், இது ஈஸி தான், நமக்கு ஈஸி கொஸ்டின் இது. டேம்பிங் ரேஷியோ இந்த ஈக்குவேஷன் C/√2/√mk. ஸோ சிங்கிறது mck, சிங்கிறது 9, எம்ங்கிறது 2, சாரி எம்ங்கிறது 4, 2ங்கிறது ஃபார்முலா, இன்ட்டு k 16, அவ்வளோதான். போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் 9/16. அதை இன்னும் பண்ணோம்னா 0.56. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் எல் ஆஃப் சப்ஜெக்டிவ் சென்ட்ரல் பாயிண்ட் லோடு வந்து நமக்கு 3EI/L3 ஸ்டிஃப்னஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, ஈல்டு ஸ்ட்ரென்த் இன் ஷியர் டேஷ் டைம்ஸில் ஈல்டு ஸ்ட்ரென்த் இன் டென்ஷன் கேட்குறாங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி என்ன, கெஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா தியரி. ஸோ இதை தான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரின்னு சொல்லுவோம். இதோட மெட்டீரியல் வந்து டக்டைல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து ஹெக்ஸாகனல் ஷேப் கொடுக்கும். ஸோ இது 4 கண்டிஷன், 5க்குமே 5 வேல்யூ வரும். ஸோ வந்து இது வந்து 0.5 கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் லோடு, இதோட மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு 67.5 கரெக்டு. அடுத்து பேர் ஆஃப் ஸ்பர் கீர் 20 டீத் பினியனும் மெஷிங் வித் 120 டிகிரி டீத் கியரில் மெஷ் ஆகுது. ரேக் அண்ட் பினியன், இதுதான் பினியன் கீர் பாக்ஸில் இப்படி வரும் பழைய அம்பாசிடர் காரெல்லாம் ரேக்கு. ஸோ இதோட மெஷிங் இது. அப்புறம் இப்படியே போய் ட்ராக் லிங்க்கு, இதில் போய் நமக்கு வண்டி அப்படியே போய் டயர்ட்டு போகிறது. ஸோ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா மாடல் 4Mன்னு சொல்லிட்டாங்க, கால்குலேட் சென்ட்ரல் டிஸ்டன்ஸ். ஸோ சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும், D1 + D2/2. ஸோ இதை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மாடல் M வச்சு பண்ணும்போது T1 + T2 டீத்து /2 பண்ணுவோம். ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க நமக்கு. ஸோ இந்த ஆன்சர் இப்போ கால்குலேட் பண்ணால் 180. ஸோ இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணுங்கள். 180 நமக்கு 240 கொடுத்துருக்காங்க, செக் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு ஃபைனல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்ராக்சிமேட் ரிலேஷன் பிட்வீன் த விஸ்காசிட்டி அண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா log μ A + BT. ஸோ இது FM. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 plates are fastened together by means of single riveted lap joint. The rivet is subjected to single riveted lap joint சொல்லிட்டாங்க. என்ன நடக்கும், both shear and crushing failure நடக்கும். அடுத்து for a component under biaxial stresses
region of safety according to the discharge energy theory. ஸோ டிஸ்சார்ஜ் எனர்ஜி தியரிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், வான் மிஸ்ஸஸ் எனர்ஜி தியரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுவுமே டக்டைல் மெட்டீரியல் எலிப்ஸ் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். நமக்கு ஒன்று தான் ரேங்கைன் தியரி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, அது மட்டும்தான் நமக்கு பிரெட்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பு, மற்றது பிரெட்டில் மெட்டீரியல் ரெக்டாங்கிளில் கொடுக்கும், மற்றது எல்லாமே டக்டைல் மெட்டீரியல். எலிப்ஸ் அயக் தியரி, அது வந்து என்ன சொல்லுவோம், டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எலிப்ஸ் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும், ரெண்டுமே எலிப்ஸ் ஸ்ட்ரக்சர். எக்ஸகன் வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தெரியாது, எக்ஸகன் கெஸ்டென்டஸ்க்கா அது மேலே பார்த்தோம். ஸ்கொயர் எதுக்கு, ஸ்கொயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர்னு சொல்ல மாட்டோம், ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அடுத்து சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கன்சிடரிங் ஃபார் டெஃபைன் த எண்டுரன்ஸ் லிமிட் ஆஃப் மெட்டீரியல் அண்டர் கம்ப்ளீட் ரிவர்ஸ் லோடிங்க்கு வந்து 10 பவர் சைக்கிள், 10 பவர் 6 சைக்கிள்ஸ். ஓகே, நான் ஃபெர்ரஸ்ன்னு வரும். ஸோ அதுக்கு 10 பவர் 7 சம்திங், அது கமெண்ட் பண்ணுங்கள். A solid circular shaft having a diameter combined twisting and bending mode, ஏதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க, ஈஸியான கொஸ்டின். tau max equal to 16 pi d cube by root of mb square plus mt square. அடுத்து டீப் க்ரூ பால் பேரிங், ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நமக்கு இஎஸ்சி கொஸ்டின். ரெண்டு லோடையும் நமக்கு எடுத்துக்கும், பட் நாட் செல்ஃப் அலைனிங். சிலிண்ட்ரிக்கல் லோட் பேரிங் cannot take thrust load, இது நமக்கு ஃபேமஸாக இது தனியாகவே எம்சிக்கு இருக்குது. அடுத்து ஆங்குலர் கான்டாக்ட் பேரிங், ரெண்டு லோடையும் எடுத்துக்கும் அண்ட் செல்ஃப் அலைனிங் பண்ணுது. த்ரஸ்ட் பேரிங் மாற்றி சொல்கிறேன், ஆங்குலர் கான்டாக்ட் பேரிங் கரெக்டு தான். த்ரஸ்ட் பேரிங் வந்து ரேடியல் லோடு, ஓகே, ஸோ கரெக்டு தான் கொடுத்துருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கொகஷன் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸர்ட்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபைன் டியூப்ஸ் அண்ட் போரஸ் மீடியா. அது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொகஷன்னா அட்ராக்ட் சேவ் மாலிகூல்ஸ், இது டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ். ஸோ ரெண்டுமே நமக்கு சொல்கிறது கரெக்டு. அடுத்து கேஸ் ஃப்ளோ கேவிடேஷன் டஸ் நாட் அக்கர். ஸோ கேவிடேஷன் என்ன, லோ ப்ரெஷரில் அக்கர் அடையக்கூடியது. அப்படியே நமக்கு தண்ணி பட்டு ஒரு டர்பைன் பிளேடு, இங்கே டர்பைன் இருந்தால் அப்படியே தண்ணி அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு டேமேஜ் ஏற்படுத்தி கொடுத்துரும், கொலாப்ஸ் ஆகி இங்கே வாட்டர் வந்து இந்த இடத்துல சேர்ந்து இந்த டேமேஜ் ஆகும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டஸ் நாட் அக்கர், கேவிடேஷன் என்ன பண்ணாதுன்னு கேட்குறாங்க. கேஸ் டஸ் நாட் சேஞ்ச் ஸ்டேட் அட் லோ ப்ரெஷர், அதாவது ஃபேஸ் சேஞ்ச் நடக்காது. ஸோ இது வந்து லோ ப்ரெஷர், லோ வேப்பர் ப்ரெஷரில் தான் நமக்கு இதாகிறது கேவிடேஷன், ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி நடக்காது. ஸோ அதனால் ஏ கரெக்டு. அடுத்து சம் ஆஃப் மொமெண்ட், இந்த கொஸ்டின் பார்த்தாலே அடுத்த நிமிஷம் இங்கே போட்டு போயிட்டே இருக்கலாம். மொமெண்ட்டை பற்றி பேசினாலே வேரிகன் தீரம், லாம்ஸ் தீரம் படிச்சிருப்போம். ஸோ இது ரெண்டு அவ்வளோக்கா வராது. ரேலே ஃப்ளோ தான் படிச்சிருப்போம், ஃபேனோ ஃப்ளோ, ரேலே ஃப்ளோ. அடுத்து பெர்னாலிஸ் தீரம்னா ஈஸி, ஸ்டெடி ஃப்ளோ இன்கம்ப்ரெசிபிள் இர்ரோட்டேஷன் ஃப்ளூயிட். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன ஃப்ளூயிட்னா பவுண்ட்ரி லேயரில் நமக்கு ஏற்படக்கூடியது என்னென்னா ஐவி, இனிஷியல் அண்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ அடுத்து இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் அ பிளைன் பிரிக் வால் வந்து 60 டிகிரி, அவுட்டர் 35, திக்னஸ் சொல்லிட்டாங்க 220. ஸோ ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்ப்போம். ஸோ பிரிக் வாலு, இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி 0.51, T1 இன்டர்னல், அவுட்டர் வந்து 35, திக்னஸ் வந்து 220, கே ஆஃப் பிரிக்கு வந்து இங்கே கொடுக்கல, ஓகேங்களா. அடுத்து வந்து இதை வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது, கே ஆஃப் பிரிக்கு வச்சு கொடுத்துருந்துச்சு இது ஆன்லைன் கொஸ்டின். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு Q ஈக்குவல் டு Q/A போட்டு நமக்கு ஃபார்முலா இது K × T1 - T2 / L. ஸோ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும், நமக்கு ஆன்சர் வந்து 57.95. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா the ratio of thermal and electrical conductivity is same for all metal and same temperature. The above statement is based on, ஸோ என்ன பேஸ்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்மேன் அண்ட் ஃப்ரான்ஸ்லாம். அடுத்து ஃபுட் ப்ராசஸிங் யூனிட், பிரைன் சொல்யூஷன் இதெல்லாம் கொடுத்து LMDT கொடுத்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ரிக்வைர்ட். ஸோ இது என்னென்னு பற்றி பார்ப்போம். 0.39. ஸோ அதோட சொல்யூஷன் பற்றி பார்ப்போம். ஸோ கிவன் வந்து U ஓவரால் வந்து 800, LMDT சொல்லிட்டாங்க, டெம்பரேச்சர் மாஸ் சொல்லியிருப்பாங்க, CP வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அடுத்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா T இன்னும் அவுட்டுக்கும் பார்த்திங்கன்னா பண்ணால் நமக்கு 15, Q = MCP ΔTன்னு தெரியும். ஸோ அதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் M 0.18 பண்ணோம்னா ஆன்சர் வந்து நமக்கு வாட்டில் வந்து கிடச்சிரும் 11286. அப்புறம் Q = UA ΔT LMTD. ஸோ இதில் நமக்கு என்ன தேவை, A தான் தேவை. ஸோ அப்போ இதை கீழே கொண்டு வந்து நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும் 0.39. ஸோ அடுத்து வந்து ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஏரியா டென்சிட்டி ஆர் காம்பாக்ட்னஸ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க, அது கரெக்டு. த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஏரியா டென்சிட்டி இஸ் கிரேட்டர் தேன் 500 m/s சொல்லி
கிளாஸிஃபைடாக காம்பேக்ட் அது ஸோ அது தப்பு, அதை கம்மியாக இருக்கணும், லெஸ் தானாக இருக்கணும். சரிங்களா? ஏதோ புக் பேக் தான் அது, கோதண்டராமன் நினைக்கிறேன். அடுத்து கண்டிஷன் ஆஃப் மேக்ஸிமம் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஃபார் பிளாக் பாடி இஸ் டிஃபைன்டு பை. ஸோ பிளாக் பாடி மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பாடி என்ன கண்டிஷன்னா காம்பினேஷன் ஆஃப் பிளாங்க் லா அண்ட் வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ இது கண்டிப்பாக இது வராது. ஸோ அதை வச்சு நம்ம ஒமிட் பண்ணி போடலாம். அடுத்து வேவ் லென்த்தை பேசினா தான் வேயிங் வரும். ஸோ அதையும் ஒமிட் பண்ணலாம். அடுத்து ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் டெம்பரேச்சர் கொடுத்து ஸோ இதோட எரர் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, இது எனக்கு தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபின் எஃபிஷியன்சி 100% ஈக்குவலாக இருந்தால் இருக்கும், அவ்வளோதான். ஈக்குவல்னு என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஆக்சுவல் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஃபின் டெம்பரேச்சர்ஸ் யூனிஃபார்ம், அவ்வளோதான். வெரி லோ பிராண்டல் நம்பர் அண்ட் ஃப்ளோர் பாஸ்ட் ஆஃப் பிளேட் ஃப்ளாட் பிளேட்டில் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நாட் இன்ஃப்ளூஸ்ட் பை ஃப்ளூயிட் விஸ்காசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை புக் பேக் தான் இது. அடுத்து ரெனால்ட்ஸ் கால்பர்ன் எனர்ஜி. ஸோ என்ன சிமிலாரிட்டி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மொமெண்டம் டியூ டு fluid viscosity to the transfer of heat due to thermal diffusivity. Fluid viscosity transfer to thermal diffusivity. அடுத்து தெர்மோகப்பிள் கொடுத்து நம்ம thermocouple is for measuring the temperature of flowing hot gas indicates low temperature than the true value. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா heat gained by convection to radiation. அடுத்து நாசில். ஸோ நாசில் நமக்கு என்ன தெரியும், ஓப்பன் சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு என்ன ப்ரெஷர் ரெடியூசிங் டிவைஸ், ப்ரெஷர் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாற்றும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ இது இன்டென்சிவ்னு சொல்கிறாங்க, இது வந்து நமக்கு தப்பு. ஸ்பெசிஃபிக் வந்துட்டாலே நமக்கு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்டென்சிவ். அடுத்து கண்ட்ரோல் சர்ஃபேஸ், இது பவுண்ட்ரி ஆஃப் கண்ட்ரோல் வால்யூம். டெம்பரேச்சர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அது கரெக்டு. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன வரும், நமக்கு மாஸ் வால்யூம் அப்புறம் வந்து எனர்ஜி ஈல தொடங்குறது என்ட்ரோபி எல்லாம் நமக்கு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் மிஸ்டேக் இருக்குது. அடுத்து ஏர் ப்ரெஷர் இஸ் ரைஸ்டு பை 50 டிகிரி செல்சியஸ் யூசிங் ஐசோகோரிக் ப்ராசஸ். இனிஷியல் ஏர் டெம்பரேச்சர் 300, ஃபைனல் ஏர் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் 300, ப்ரெஷர் ரைஸ்டு வந்து 50 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ P2 வந்து நமக்கு 1.5 × P1. ஸோ அதுக்கு முன்னாடி ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஓகேங்களா? PV = nRT. ஸோ இதை வச்சு மூலிமா நம்ம PN என்ன தெரிஞ்சுக்கலாம். P directly proportional to T. ஓகேங்களா? P வந்து நமக்கு directly proportional to T இருக்கும். P = nRV கீழே வந்துடும் T. ஸோ அப்போ directly proportional. ஸோ அதை வச்சு நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கலாம். P1/T1 = P2/T2. ஸோ அப்படி பண்ணி நமக்கு இனிஷியல் ப்ரெஷர் என்ன, இனிஷியல் டெம்பரேச்சர் 300. ஸோ அதை போட்டோம். P2 வந்து என்ன ஆகுது, PT = 1. ப்ரெஷர் ரைஸ் ஆகும்போது ப்ரெஷர் ரைஸ் டு 50% சொல்கிறாங்க. அப்போ PT = 1.5 × P1. ஸோ அங்கே அந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். பண்ணி T2 கண்டுபிடிச்சிடலாம். T2 450. ஸோ 450 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ரியல் கேஸ் பிஹேவ் ஐடியல் கேஸ். ஸோ இந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ வெரி லோ ப்ரெஷர், அதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ ஏ கரெக்டு. டெம்பரேச்சர் வராது, அவ்வளோதான். ஸோ அதோட நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கரெக்ட். ஹீட் பம்ப் இஸ் யூஸ்ட் டு ஹீட் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஓகேங்களா? த ரேஷியோ ஆஃப் டிசைடு ரூம் டெம்பரேச்சர் டு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 2.5. ஐடியல் சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் கேட்குறாங்க. ஸோ ஐடியல் சிஓபின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் I மைனஸ் டெம்பரேச்சர் I மைனஸ் டெம்பரேச்சர் லோ. ஓகேங்களா? I மைனஸ் லோ வந்து கிவன் வந்து 2.5. ஸோ TH வச்சு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா சரிங்க, அதுதான் ரூம் டெம்பரேச்சர் டு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இருக்கும் டிஃப்ரென்ஸ். அப்போ 2.5 × TL. ஸோ அப்போ COP = 2.5 TL/2.5 TL - TL. ஸோ பண்ணோம்னா நமக்கு இதாகி ஆன்சர் வந்து 1.67. அடுத்த கொஸ்டின் அப்படியே நான் சொல்கிற கொஸ்டின் பார்க்காம அன்அவைலபிள் எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. எக்ஸர்ஜி அது ஒன்று தான். ஸோ ஃபார்முலா வந்து Q = Q × 1 - T0 இனிஷியல் டெம்பரேச்சர் T. இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க 300 போட்டுருவோம். அப்புறம் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம், நமக்கு 2100 கிடைக்கும். ஸோ அன்அவைலபிள் எனர்ஜி ஃபைனலாக என்ன பார்ப்போம்னா Q - அவைலபிள் எனர்ஜி. Q வந்து 3000 - 2100 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 900. Q 3000 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து வந்து எஃபிஷியன்சி ஆஃப் ரேங்கைன் சைக்கிள் இன்க்ரீஸ். ரேங்கைன் சைக்கிள் எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஸோ இது வந்து இன்க்ரீஸ் பாயிலிங் ப்ரெஷர் அண்டு சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர். சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர் படுத்திருப்போம். சூப்பர் ஹீட் அடிஷன் ஆஃப் சூப்பர் ஹீட் டெம்பரேச்சர்னு நமக்கு ஃபேமஸாக அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது கூட நம்ம இன்க்ரீஸ் பாயிலர் ப்ரெஷரும் கரெக்ட். அப்புறம் என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் எவாப்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஆன்சர் என்னன்னா X × ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் × என்தால்பி ஆஃப் ஃப்ளூயிட் டு கேஸ் டிவைடட் பை
சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். அடுத்து கார்னாட் சைக்கிளும் ரேங்கைன் சைக்கிளும் மேட் ஆஃப் ஒர்க் அண்டர் சேம் டெம்பரேச்சர் லிமிட்டில் இருக்கும்போது இப்படி கொடுத்துட்டாங்க. அப்புறம் எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு எஃபிஷியன்சி தான். எஃபிஷியன்சி பொறுத்து பார்க்கும்போது கார்னாட் சைக்கிள் எஃபிஷியன்சி அதிகம், ஒர்க் அவுட் புட்டை பொறுத்து பார்க்கும்போது ரேங்கைன் சைக்கிள் அதிகம். அவ்வளோதான். இப்போ அடுத்து ரீஜெனரேஷன். ஸோ ரீஜெனரேஷன் என்னது? ஃபீட் வாட்டர் ஹீட்டர்ஸ் ரீஜெனரேஷன் பண்ணுவாங்க. எங்கன்னா பாய்லர், பவர் பிளான்ட்டு, தெர்மல் பவர் பிளான்ட்லாம் ரீஜெனரேஷன் ரீஹீட்டிங்லாம் பண்ணுவோம். எதுக்குன்னா கோலை வந்து நல்லா நமக்கு ரீஹீட் ஆகணும். சரிங்களா? வாட்டர் கண்டென்ட்டே இருக்கக்கூடாது, அதனால் ரீஹீட் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி ஃபீட் வாட்டர் ஹீட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க ரீஜெனரேஷனு. அடுத்து வந்து ஐசோதெர்மல் ஹீட் இன்ட்ராக்ஷன். ஹீட் இன்ட்ராக்ஷன் ஹீட் ரிஜெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ அப்போ கண்டென்சர் இஸ் ஹீட் ரிஜெக்ஷன் டிவைஸ். ரீஹீட்டிங் ஃபைனல் ஸ்டீம் ட்ரைனஸ். இது ரீஹீட்டிங் இப்போ நான் சொன்னது கோல் தெர்மல் பவர் பிளான்ட்டில் பண்ணுறது. ஸோ ஃபைனல் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை அச்சீவ் பண்ணணும். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் என்ன? ஸோ அதான் டர்பைன். இப்போ மேலே டர்பைன் பார்த்து இதை சொல்ல விட்டுட்டேன். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். ப்ரெஷர் ட்ராப் ஆகும் டர்பைனில். அப்புறம் ப்ரெஷர் எனர்ஜியை கைனடிக் எனர்ஜியை மாற்றி கொடுக்கும். ஸோ இதான் டர்பைன். அது ஆப்போசிட் டிஃப்யூசர். டிஃப்யூசர்ங்கிறது ப்ரெஷர் ரெக்கவரிங் டிவைஸ். நெக்ஸ்ட் ஐசென்ட்ரோபிக் ஏர் டர்பைன். ஸோ இந்த சம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணல, அப்படியே பார்த்துக்கோங்க. 85, 86, 87. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மூவ் பண்ணுவோம். டிகிரி ஆஃப் ரியாக்ஷன். ஸோ டிகிரி ஆஃப் ரியாக்ஷன் நம்ம அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ஸ்டீம் டர்பைன் இந்த ரேஷியோ என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட் லாஸ் பை மூவிங் பிளேட் டு த ஹீட் லாஸ் இன் த ஸ்டேஜ். அடுத்து இது சிம்பிள் கொஸ்டின். ஸோ இந்த கர்வ் எதை நோக்கி போகுது? 1 to 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன், அவ்வளோதான். இங்கே என்ன டீஹியூமிடிஃபிகேஷன். த ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் பெல்டான் மீன் 70, மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 80, ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஓவரால் எஃபிஷியன்சினா ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி இன்ட்டு மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை கேல்குலேட் பண்ணால் ஈஸியாக போடலாம். 87.5. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரீஜன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பற்றி பார்ப்போம். மெட்டீரியல் கொடுத்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஹேண்ட் புக்கில் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு போவோம். த phenomenon ஆஃப் மூமெண்ட் in the direction of a extra off plane of atoms of edge டிஸ்லொகேஷனை பற்றி கேட்கும்போது இது வந்து என்னென்னா, ஸோ இங்கேயே நமக்கு டிஸ்லொகேஷன் வந்துருச்சு. ஸோ போட்டுடலாம். எட்ஜ் டிஸ்லொகேஷன், ஸ்க்ரூ டிஸ்லொகேஷன், இன்னும் 2 வகையாக பிரியும். ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? ஆன்சர் சி. அடுத்து ஃப்ரெங்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாயிண்ட் டிஃபெக்ட் சொல்கிறாங்க. இதில் பாயிண்ட் டிஃபெக்டில் நம்ம பற்றி படிச்சிருப்போம். சரி, இதை வேக்கன்சி டிஃபெக்ட் சொல்லி படிச்சிருப்போம். ஃப்ரெங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாயிண்ட்டு. எட்ஜும் ஸ்க்ரூவும் இப்போ தான் பார்த்தோம். மேலே ரெண்டுமே டிஸ்லொகேஷன் எஃபெக்ட். எட்ஜுனா பெர்பெண்டிகுலர் பொறுத்து இருக்கும் பர்கர் வெக்டர். ஸ்க்ரூனா பேரலில் இருக்கும். ஸ்க்ரூ அப்படியே பேரலல் மாதிரி நினச்சிப்போம் படிப்போம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா பேரலல் எட்ஜுக்கு பெர்பெண்டிகுலர். இது ஸ்காட்டி எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம இதில் படிச்சிருப்போம். பாயிண்ட் டிஃபெக்டில் படிச்சிருப்போம். வேக்கன்சி டிஃபெக்டில் படிப்போம் ஃப்ராங்கிளும் ஸ்காட்டியும். ஸோ ஸ்காட்டி டிஃபெக்ட் என்னென்னா 1 பாயிண்ட்டு, ஃப்ராங்கிள்னா 2, அவ்வளோதான். அடுத்து 2 பேஸ் டயக்ராம் ஆஃப் அ பியூர் மெட்டலில் ட்ரிபிள் பாயிண்ட் வித் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கரெக்ட். 3 ஃபேஸ் நமக்கு ஒலைட் ஆகுறது, ட்ரிபிள் பாயிண்ட்டு. அடுத்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நாட் 0ன்னு சொல்கிறான், தப்பு, 0, அவ்வளோதான். அடுத்து ஆஸ்டனேட் transform into யூட்டக்டைட் மிக்சர். the austenite transform into யூட்டக்டாய்ட் மிக்சர் ஆஃப் ஃபெர்ரைட் அண்ட் சல்ஃபைட். இது வந்து பியர்லைட். அடுத்து some elements and compounds exist in more than one crystalline formனா அது அலோட்ரோபி. ஸோ அலாய்ஸ்னால் நம்ம சொல்லுவோம் மோர் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து அலாய்ஸ், மோர் நம்பர் ஆஃப் மெட்டல். ஸோ இங்கே ஸோ அது அந்த மாதிரி வருது இது. அடுத்து ஸ்மால் டில்ட் பவுண்ட்ரி, ஸ்மால் ஆங்கிள் டில்ட் பவுண்ட்ரிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கொஷின்ஸ் இல்லை மெட்டீரியல்ஸ் இருக்குது. 2 டைமென்ஷனல் டெஃபெக்ட். ஸ்மால் ஆங்கிள் டில்ட் பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2D எஃபெக்ட், 2D டிஃபெக்ட். அடுத்து ஒரு லிக்விடை வந்து நமக்கு வந்து 2 சாலிடாக பிரிஞ்சு அது வந்து யூட்டக்டிக்கு. ஒரு லிக்விடு ப்ளஸ் சாலிடு நமக்கு சாலிடாக வந்து அது வந்து பெரிடெக்டிக். பெரி அப்படின்னு வந்தாலே 2 வரும் இந்த சைடு. யூட்டக்டாய்ட்னா ஒரு சாலிடு வந்து 2 சாலிடாக பிரியும். பெரிடெக்டாய்டு அப்படின்னு ஒன்று வரும். அது வந்து என்ன, 2 பெரினாலே உங்களுக்கு 2 வரும்னு சொன்னார் ரைட் சைடு லெஃப்ட் சைடில். சாலிட் ப்ளஸ் சாலிட் கிவ்ஸ் சாலிட். டாய்டாய்னாண்டு எல்லாமே சாலிட். மோனோடாக்டிக்னு ஒன்று வரும். அது வந்து லிக்விடை வந்து சாலிட் ப்ளஸ் லிக்விடாக பிரிக்கும். அடுத்து 99 என்ன கொஸ்டினே தெரில, பார்த்துக்கோங்க. சம் ஃபார்முலா 20 வந்து இந்த 100 கொஸ்டின் வந்து கேட் கொஸ்டின் ஐ திங்க் ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ கைனஸ் மெத்தடில் நமக்கு வரும். ஓகேங்களா? இந்த ரைசர் வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸ்ரிங்கேஜ் ஆஃப் கேஸ்டிங்க்கு. ஸோ அது அசம்ஷன் மாதிரி. அடுத்து மெக்ரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சர்ஃபேஸ் இர்ரெகுலாரிட்டிஸ் தரும் த்ரூ ஃப்ரிக்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ்.
ஸோ இதுவுமே பாருங்கள் சம்திங் புக் பேக் ஆர்கேஜைன் ஐ திங்க் ஸோ ஆர்கேஜைனில் உள்ளேருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெட்ராலஜி. அடுத்து கோல் ஆஃப் 6 sigma இஸ் ரெடியூஸ் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ப்ராசஸ் டு த பாயிண்ட் தட் 6 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கேன் ஃபிட் வித்தின் த டாலரன்ஸ் லிமிட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் கிளியரன்ஸ் ஃபிட். கிளியரன்ஸ் ஃபிட்டுங்கிறது பார்த்தோன்னா நமக்கு என்டையர்லி எபோவ் ஆஃப் தி ஷாஃப்ட்டு. இன்டர்ஃபரன்ஸ் ட்ரான்சிஷன் 2 படிப்போம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் டயமீட்டர் ஆஃப் புஷ் அண்ட் கிராங்க் பின். புஷ் இது கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் மினிமம் கிளியரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக தான் நமக்கு என்னன்னு சொல்லி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் அண்டு டயமீட்டர் இது ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் மினிமம் கிளியரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிப்பாங்க. மேக்ஸிமம் கிளியரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம புஷ்ஷோட இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும் ஒரு வேல்யூ வரும். அப்புறம் கிராங்க் பின் இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ண ஒரு வேல்யூ வரும். ஸோ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். மினிமம் பண்ணும்போது மினிமம் கிளியரன்ஸுக்கு புஷ்ஷோட கீழே லோ வரும், இதோட கிராங்க் பின்னோட லோவராக சம்திங் ஹையர் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். இது செக் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக தான் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசைன் ப்ராசஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிசைன். ஸோ வந்து ப்ராடக்ட் டிசைன் ஒரு டீம் இருக்குது, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டே இருக்கும் ஒரு கம்பெனியெல்லாம் போனீங்கன்னா. ஸோ ப்ராடக்ட் டிசைனுக்கு இது ஃபஸ்ட்டு கான்செப்ட் பண்ணணும், அடுத்து மாடலிங் சிமுலேஷன் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தப்புனா திருப்பி ரிட்டன் ரெண்டாவது ப்ராசஸ்க்கே போயிடும். அது ஆப்டிமேஷன் எவால்யூஷன் தான் கடைசி. இதை வச்சு நம்ம ஒமிட் பண்ணி ஆன்சரை போட்டுடலாம். ஏவா பியான் தான் நமக்கு சண்டை வரும். அடுத்து வந்து டேஷ் இன்வால்வ்ஸ் அ டைரக்ட் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் வித் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்சர்விங் த ப்ராசஸ் அண்ட் அசோசியேட்டட் எக்யூப்மெண்ட் ஃபார் ஃபியூச்சர் கண்ட்ரோலிங் பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன்ஸ்னால் அது கம்ப்யூட்டர் ப்ராசஸ் கண்ட்ரோல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிடி ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராமிங் டூல், அது இன்டோல்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து அடாப்டிவ் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ டிஎன்பிசியில் இந்த டாபிக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது நம்பர் ஆஃப் ப்ராசஸ் தட் ஆட் மெட்டீரியல் ஒன் தின் லேயர் அட் த டைம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் பார்ட். த டைம் சீரியஸ் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் மெத்தடை ஃபாலோயிங் காம்பனண்ட் என்னன்னு கேட்குறாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வச்சு கேட்குறாங்க. 1 2 3 4 5 எல்லாமே வருது. அடுத்து வந்து இதில் வந்து எது ஃபோர்காஸ்ட் எரர் கிடையாதுன்னா ஃபோர்காஸ்ட் பயாஸை டெல்பி மெத்தடை தவிர்த்து. ஸோ டெல்பிங்கிறது எக்ஸ்பர்ட்டு ஒப்பீனியனால் பண்ணுறது. ஸோ மற்றது வந்துடும். அடுத்து எமோஷனல் ஸ்மூத்திங் த ஹையர் வேல்யூ ஆஃப் ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட். ஹையர் வேல்யூ ஆஃப் ஸ்மூத்திங் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா ஆஃப் இண்டிகேட்ஸ்னு என்ன. த ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் வில் மோர் க்ளோஸாக இருக்கும் ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில். எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. அடுத்து 1 and 2 கரெக்டு. இது பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ 115 பார்த்துக்கோங்க, 116 பாருங்கள். ஸோ டைம் காரணமாக நான் க்ளோஸ் பண்ணுறேன். 117 குரூப் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருக்கிறது, நம்ம அதை ஃபைன் பண்ணுவோம். டெலகிராம் லிங்க் வில் பி கிவன், யூ கேன் ஜாயின் அண்ட் யூ கேன் ஆஸ்க் யூர் என்கொயரிஸ். 119 அண்ட் 120. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸர் செட்டப் காஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு பி தான் நான் பார்த்ததில்ல. ஸோ இப்போ வந்து இது கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர் இருக்குன்னு. ஸோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூடியூப் லிங்க் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில். ஸோ அதில் எல்லாமே இப்போ டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஆன்சர் கீ ப்ரொசீஜர் உங்களுக்கு காட்டிட்டு சொல்லிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் எப்படின்னு. கடைசியாக என்னென்னு பார்த்தோன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ரிட்டன் வந்து 60, ப்ரெசன்டேஷன் 20, இன்டர்வியூ 20. இப்போ ரிட்டன் முடிஞ்சது, இது எதுவுமே மாற்ற முடியாது. நம்ம ஆன்சர் கீ கரெக்டாக இருந்தால் கண்டுபிடிச்சி போட்டால் ஏதாச்சும் ஒரு 2-3 மாறலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.